அவங்களோட ரொம்ப அன்புக்குரியவங்களையும் அந்த ஆபத்தில் எடுத்து போய் மாட்டி வச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் மேலே முழுக்க பழி போடாமல் அந்த பொறுப்பை நம்மளும் ஏற்றுக்கணும்னு அவர் சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது மட்டும் தான் நான் ஏற்றுக்கிறேன். ரசிகர்கள்னு சொன்னது எல்லாமே ஒரு சந்தேகத்துக்குரிய தான் வந்து பார்க்கணும். அவர் முழுக்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதா ஒரு நண்பர் தானே. விஜய்ன்ற பேராக சொல்லியிருக்கலாம்ல, ரொம்ப குறிப்பாக அந்த பேரை சொல்லாததை தவிர்க்கிறாரு. ஆனால் அந்த இன்சிடென்ட் இந்த இஷ்யூ பற்றியும் பேசுகிறார். அந்த அந்த ஒரு பயணம் வந்துட்டு அரசியல் பயணம். அப்படி இருக்கப்போ இது இண்டஸ்ட்ரிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அது ஒரு அரசியலாவே ஒரு பார்க்க இண்டஸ்ட்ரிக்கு தான் கெட்ட பேர். இந்த சமயத்தில் மட்டும் இல்லை, எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு துணிவு வந்தப்போ வந்து ஒருத்தன் பைக்கில் வந்து உண்டு செத்தானே, அப்பயும் இண்டஸ்ட்ரி கேட்ட பேர் தான். உங்கள் படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக மாற்றி அடிச்சுக்கிறாங்க, பிளாக்ல விற்கிறாங்க. அன்றைக்கி வந்து கூட்டமாக போயிட்டு எப்படியாவது சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை வந்து பணைய வச்சு படம் பார்க்குறானே, அதுவும் ஒரு அவ பேர் தான். தலைன்னு சொல்லிட்டு எப்பயோ பேர் இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணிருக்கோம், எனக்கு ஃபஸ்ட்டு படத்துல மகாநதி சங்கர் கிட்ட தலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து ஒரு போட்டு நான் ஏகே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே தலைன்னு இருப்பீங்களாம். அப்புறம் உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ட பேர் வர்றப்போ வந்து டக்குன்னு அதை வச்சு திறந்துருவீங்களா, அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி பண்ணுவீங்களா, அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதுவீங்களா, ஏகே அப்படின்னு கூப்பிடலாம். நாங்கள் எங்கே ஏகேன்னு கூப்பிடுவோம். எப்போ இவர் வந்து கோவப்படுவார்னா நியூஸ் சேனல் அப்படியே எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ ரசிகர்கள் வந்து எதாவது பண்ணுறப்போ அப்படின்னுவார். அதெல்லாம் பண்ணுறது. மற்ற நேரத்தில் வந்து பைக்கில் ஓட்டிகிட்டே இருப்பார். ராஜஸ்தானில் டப்புன்னு நிறுத்தி ரோட்டில் எல்லாத்தையும் பிரியாணி வச்சுருப்பாங்க. விஜய் வந்து எத்தனை வாட்டி ஃபேன்ஸை பார்த்து ஓடிருக்காரு. இன்றைக்கி தன்னுடைய தொண்டர்கள்கிட்ட இருந்தே பாதுகாப்பு வந்து கேட்குறாருல. ஸோ 2 பேருமே அவங்களோட தொண்டர்களையோ ரசிகர்களையோ எங்கே வச்சு பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கும் ரசிகர்கள் கூட தமிழ்நாட்டில் அவ்வளோவா ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்க. பட் ஃபாரினில் ஈஸியாக எடுத்துப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஜேர்னலிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு டிவி சேனலுக்கோ இல்லை ஒரு எஃப்எம் ஸ்டேஷனுக்கோ இல்லை ஒரு பத்திரிக்கைக்கோ இல்லை யூடியூப் சேனலுக்கோ நீங்கள் பேட்டி கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நேஷனல் ஜேர்னலிஸ்ட் இது என்ன எனக்கு புரியவே திரைத்துறையோட மயங்கி போய் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ரசிக மனப்பான்மை இருக்கிறதால தான் இன்றைக்கி நம்ம பேசு பொருளாக இருக்கிறது உங்களோட அரசியல் சார்ந்து இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம தயவு செய்து அதை விட்டு வெளில வரணும். ரசிக்கலாம், கொண்டாடலாம். நானே எனக்கு பிடிச்சி ஹீரோ சில்லறையெல்லாம் செதற விடுவேன். பட் எங்கே நிறுத்திக்கணுமோ அங்கே நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ப்ரோ இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் இந்த தளபதி இவங்களுக்குள்ள இருக்க சண்டை மட்டும் ஓயவே ஓயாதுன்னு நினைக்கிறேன். எதுக்குமே முன்னாடி வந்து பேசாத ஒரு ஆள் வந்துட்டு இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதுவும் கரூர் சம்பவம் குறித்து. அதை எப்படி பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன ஒரு கருத்து, ஃபஸ்ட்டு கருத்து எது எனக்கு நான் ஆமோதிக்கிறேன்னு சொல்கிறேன். இதில் எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக நடந்திருக்கும். ஒரு இண்டிவிஜுவலை வந்து சொல்ல முடியாதுன்னு சொன்னது ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நாங்களாம் காணொலிகள் இந்த கரு சம்பவத்தை பற்றி பேசுகிறப்போ பேட்டி எடுத்தப்போ நிறையா நியாயமான கருத்துக்கள் ஒரு 3 பேர் மேலே ஒரு குறையாக வைக்கப்பட்டது. ஒன்று விஜயும் அவர் கட்சி சார்ந்தவர்களும், இன்னொன்று அரசாங்கம், அவங்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கணும். 3வது அங்கே போன தொண்டர்கள் மட்டும் இல்லை மக்களும். அந்த ஒரு இடத்துல அந்த போட்டுக்கிட்டது இல்லை, அங்கே கூட்டம் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பாதது, அவங்களோட ரொம்ப அன்பிற்குரியவங்களையும் அந்த ஆபத்தில் எடுத்து போய் மாட்டி வச்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் மேலே முழுக்க பழி போடாமல் அந்த பொறுப்பை நம்மளும் ஏற்றுக்கணும்னு அவர் சொன்னால் அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது மட்டும் தான் நான் ஏற்றுக்கிறேன். அதை தாண்டி அவர் வந்து பயன்படுத்தி இப்போ விஜய்ன்ற பேரும் பயன்படுத்தலார். ஸ்டாம்பீடை பற்றி மேலோட்டமாக பேசி போகிறாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அங்கே அது வந்து யாருமே ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் ஷூட்டில் வந்து அது நடக்கல. ரசிகர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், தொண்டர்களை. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் இந்த இன்டர்வியூ வர்றது அண்ட் அது வந்து ரொம்ப ப்ராப்பராக ஆர்கெஸ்ட்ரேட்டடாக பிளான் பண்ணி ஒரு செட்டு போட்டு லைட்லாம் வச்சு எடுக்கப்படுற இன்டர்வியூ. பெரும்பான்மையாக கார் ரேசிங், அவரோட லைஃப்பில் இருக்க மற்ற விஷயங்கள், அதெல்லாம் பற்றி அவருடைய படம் வாழ்க்கையெல்லாம். அப்போது இந்த ஒரு விஷயம் வருதுன்னா முற்றிலுமாக தவிர்த்துக்கலாம். கான்ட்ரவர்சியாகவும் தெரியும். விஜய் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே கான்ட்ரவர்சி ஆகும். அவர் வந்து அழுத்தி சொன்னாரா இல்லை அழுத்தாமல் சொன்னாரா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அஜித்னா விஜய்னா அஜித்ன்ற மாதிரி இருக்குது. அப்படின்றப்போ இந்த ஒரு முற்றிலுமாக தவிர்த்துருக்கலாம். அதை வந்து பேசுகிறாரு அப்படின்னா அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். நம்ம பார்க்கறது மட்டும் உண்மை இல்லை. இந்த இன்டர்வியூவே ஏன் இந்த நேரத்தில் கரெக்டாக வருது அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது. கண்டிப்பாக இவர் இப்போ ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அதில் வந்துட்டு இவர் பேசுனது சரிதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ இதை வச்சு 2 பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் சார்ந்தவங்க அவங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அஜித் அவர் எதுக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணாதவர் இப்போ வந்துட்டு இதில் அவர் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாரும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு டிவி கேட்க, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவர் எப்படி எல்லாத்தையும் காரணம் சொல்லலாம், அங்கே தானே நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் மாற்றி அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அவர் சொன்ன அந்த ஒரு கருத்து மட்டும் நான் எடுத்துக்கிறேனே தவிர்த்து மற்றபடி அவர் பேசின இந்த நேரம், இந்த இன்டர்வியூவில் அதை குறித்து பேசினது, ரசிகர்கள்னு சொன்னது எல்லாமே ஒரு சந்தேகத்துக்குரிய தான் வந்து பார்க்கணும். அவர் முழுக்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதா ஒரு நண்பர் தானே.
விஜய்ன்ற பேரா சொல்லியிருக்கலாம்ல. ரொம்ப குறிப்பாக அந்த பேரை சொல்லாததை தவிர்க்கிறாரு அவர். ஆனால் அந்த இன்சிடென்ட் இந்த இஷ்யூ பற்றியும் பேசுகிறாரு. பேசிட்டு ரசிகர்கள்ன்ற வார்த்தையை சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ விஜயை வந்து இன்னும் சக போட்டியாளராக தான் பார்க்குறாரோ, அங்கே வந்தவங்கலாம் வந்து அரசியல் மயப்படாத தொண்டர்களாக தான் பார்க்குறாரோ. இது யாருக்கு ரொம்ப குஷியாக இருக்கும்? திமுகவுக்கு தான் குஷியாக இருக்கும். அண்ட் விஜய் ஃபேன்ஸு ஒரு காலத்தில் வந்து இந்த கோட் படத்தில் மைக்கை காமிச்சிட்டாங்கன்னு நாம் தமிழர்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் போட்டுட்டு இந்த ஒளி வாங்கி வந்து நம்மளுக்கு தான் ஓட்டு போட சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கும், விஜய் ஃபேன்ஸ் வந்து அஜித் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வியூக்கு பின்னாடி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். சந்தேகிப்போம். நான் இதுதான் அப்படின்னு நான் சொல்ல. இது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் கோஇன்சிடென்டல் ஆன்சர் ஆர் அன் இன்டர்வியூ. இது வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு நடுவில் இதை மட்டும் வைக்கிறாங்க நடுவில். யா இந்த இன்டர்வியூல அவர் வந்துட்டு ரசிகர்கள் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், தொண்டர்கள்னு சொல்லாம ரசிகர்கள்னு சொன்னதா இருக்கட்டும், இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கரூர் சம்பவம் நடந்தது வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே பெரிய ஒரு அவமானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாரும் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, அவர் தொண்டர்களை ரசிகர்கள்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த அந்த ஒரு பயணம் வந்துட்டு அரசியல் பயணம். அப்படி இருக்கப்போ இது இண்டஸ்ட்ரிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது ஒரு அரசியலாவே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் கெட்ட பேர். இந்த சமயத்தில் மட்டும் இல்லை, எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு துணிவு வந்தப்போ வந்து ஒருத்தன் பைக்கில் வந்து விழுந்து செத்தானே, அப்பயும் இண்டஸ்ட்ரி கேட்ட பேர் தான். உங்கள் படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக மாற்றி அடிச்சுக்கிறாங்க, பிளாக்ல விற்கிறாங்க. அன்றைக்கி வந்து கூட்டமாக போயிட்டு எப்படியாவது சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை வந்து பணைய வச்சு படம் பார்க்குறானே, அதுவும் ஒரு அவப்பேர் தான் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, சமூகத்துக்கே அவப்பேர். நீங்கள் என்றைக்காவது வந்து உங்களோட படம் ரிலீஸ் ஆகிறப்போ ரசிகர்களே நீங்களாம் வந்து முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பையனாகவும், உங்கள் புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டியாகவும், உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனாகவும், உங்கள் இது மாதிரி வந்து எல்லாமே சொல்லிவிட்டு கடைசி கருத்தா நம்ம தேட்டரில் படம் இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க போகுது, அதனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ யாருமே பார்க்காதீங்க, இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்காம இருங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்களே. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை ரிஸ்க் எடுத்து போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னா சொல்லியிருக்காரா? இவங்க எல்லாருமே வந்து ரசிகர்களை எங்கே வச்சு அவங்கள எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. விஜய் எப்படி தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அதன் மூலியமாக பவருக்கு போய் அடையணும்னு சொல்லிட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்க்குறாரோ, அதற்கு கொஞ்சமும் சளைக்காமல் வேற ஒரு ஆங்கிளில் ரசிகர்களை கேப்டரைஸ் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அஜித் பிஆர் ஒர்க் வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை. அந்த வகையில் தன்னை முழுசாக வந்து புனிதப்படுத்திக்கிட்டு இது இண்டஸ்ட்ரிக்கே அவர் பெயருன்னு சொல்கிறதுல இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அவர் பெயராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசிக மனப்பான்மையில் கொஞ்சம் கூட கலைத்தன்மையே இல்லாமல் ஹீரோ வர்ஷிப்புக்கு கண்மூடித்தனமாக அவன் என்ன பறந்தாலும் அடித்தாலும் அவன் எது பண்ணாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறினாலும் மறைஞ்சிருந்து திருப்பி உயிர்த்திருந்தாலும் அப்படிலாம் வந்து ஆக்கினதே நீங்கள் ரெண்டு பேர் தான். அதாவது விஜய் அஜித்தோட டைமில் தான் தமிழ் சினிமா வந்து ஒரு கேவலமான ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கு. அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற மொக்க படங்கள்லாம். அப்படி இருக்கப்போ இண்டஸ்ட்ரிக்கு அவப்பேர் அப்படிங்கிறது கரூரில் நடந்த சம்பவத்தால் மட்டும் இல்லை. நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் உங்களோட ரசிகர்களை வந்து இன்டெரக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் மட்டும் இல்லை, விஜயும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, சமூகத்துக்கே அவப்பேர். அதனால் இவர் அப்படி சொல்கிறதுனால அஜித் இஸ் அ ஜென்டில்மேன், அவர் உடையின் போலவே அவரும் முழுக்க வந்து நல்லவர், கரைபடியாதவர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. தலைன்னு சொல்லிட்டு எப்பயோ பேர் இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு ஃபஸ்ட்டு படத்துல மகாநதி சங்க கிட்ட தலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து ஒரு போட்டு நான் ஏகே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே தலைன்னு இருப்பீங்களாம். அப்புறம் உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ட பேர் வர்றப்போ வந்து டக்குன்னு அதை வந்து திறந்துருவீங்களா, அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி பண்ணுவீங்களா, அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதுவீங்களா, ஏகே அப்படின்னு கூப்பிடலாம். நாங்கள் எங்கே ஏகேன்னு கூப்பிடணும், ஏகேன்னு கூட கூப்பிடாத, ஏன்னா அஜித்துன்னு கூப்பிடு, அஜித் குமார்னு கூப்பிடுதான் சொல்லுங்க, அதனே ஏகே. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஏகே போர் அடிச்சிருச்சு, வேறு ஏன்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்வீங்களாம். என்னங்க இது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பப்ளிசிட்டிலாம் பண்ணிட்டு தான் இருப்பார், யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு ஃபேன்ஸை. ஸோ அவர் எப்போவுமே கொஞ்சம் சமூகத்தில் இருந்து தள்ளி இருந்து பர்சனல் லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறவர். அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இவருக்கு நடக்கிற விஷயம்லாம் பாருங்களேன், இவர் பற்றி வெளில வர விஷயம்லாம் வந்து எதர்ச்சியாக நடக்கும். எல்லாமே ஹிட்டன் கேமராவில் எடுப்பாங்க. அந்த ஹிட்டன் கேமரா இப்போ உங்களே ஹிட்டன் கேமராவில் எடுக்கிறாங்கப்பா. நம்ம எல்லா டைமும் நல்லவங்களாகவே இருப்போம், நேரத்தில் கோவப்படுவோம், திட்டுவோம், போவோம், வருவோம்ல. எல்லா நேரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருப்பார். எப்போ இவர் வந்து கோவப்படுவார்னா நியூஸ் சேனல் அப்படியே எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போது ரசிகர்கள் வந்து எதாவது பண்ணுறப்போ வந்து அப்படின்னுவார். அதெல்லாம் மட்டும் மற்ற நேரத்தில் வந்து பைக்கில் ஓட்டிகிட்டே இருப்பார். ராஜஸ்தானில் டப்புன்னு நிறுத்தி ரோட்டில் எல்லாருக்கும் பிரியாணி சமைச்சு கொடுப்பாரு. அந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணியாக இருக்கும். நகைச்சுவை நடிகருக்கு வந்து அப்படியே தொப்பிலாம் போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்து அவரை ஹீரோவாக மாற்றுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஓட்டை அவரே லைனில் நின்று அவர் கையாலே அவரே போடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். காட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது எவனோ மறைஞ்சிருந்து எடுத்துட்டான் ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி அவரும் வந்து பீப்புள் அப்பப்போ வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு வகைனா விஜய் ஒரு வகை. அதனால் அவர் சொல்கிறத வந்து ஜஸ்ட் பிகாஸ் இன்றைக்கி அவர் ட்ரபிளில் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் சொன்னதெல்லாம் வந்து வேத வாக்காயிராது. அதே மாதிரி எங்கே ஸ்பாட்டட்
ஏகே ஸ்பாட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும், குடும்பத்துடன் உணவு இருந்தீங்கன்னா. இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் விஜய் கூட ஒரு போட்டியாளர்னு நினச்சி அவரோட ஸ்டைல் ஆஃப் பிஆர் ஒர்க் வந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. அது வந்து அஜித் ஃபேன்ஸே நிறைய பேர் ஒத்துப்பாங்க. நான் இந்த விஜய் ஃபேன் அஜித் ஃபேனாக பேசல, விஜய்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ விஜய் வந்து எத்தனை வாட்டி ஃபேன்ஸை பார்த்து ஓடி இருக்காரு. இன்றைக்கி தன்னுடைய தொண்டர்கள்கிட்ட இருந்தே பாதுகாப்பு வந்து கேட்குறாருல. ஸோ 2 பேருமே அவங்களோட தொண்டர்களையோ ரசிகர்களையோ எங்கே வச்சு பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்குறாங்க. ரசிகர்கள் தான் வந்து அவங்கள இன்னும் போய்ட்டு விட்டா கடிச்சு வச்சுருவாங்க போல இருக்கு. சில நேரத்தில் ஒரு பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டே இருந்தால் பையனுக்கு அதனாலே ரொம்ப அட்ராக்ஷன் அதிகமாக பின்னாடி போயிட்டே இருப்பான்ல. அஜித் ரசிகர்களுக்கும் அஜித்துக்கும் அந்த மாதிரி உறவு தான். அவர் எப்போவுமே வந்து ஷூங்கிறாரு, ஷூங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கேமரா ஃபோனை பிடிங்கி வச்சிடறாரு, கோயிலில் கத்தாதீங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி தான் அவர் வச்சுருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து இவங்க தான் ஐயோ என்னை திட்டாரு, தலையை நான் தொட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அஜித்க்கும் அவருக்கும் ஃபேன்ஸ்க்கும். விஜய்க்கு அவரை கடித்து சாப்பிட்ருவாங்க விட்டா, அது அவருக்கே தெரியும். அதனால தான் பவுன்சர்கள் போட சொல்ல தமிழ்நாட்டில் தொடர்ந்து வளம் வந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல்வாதியில் ஒரு முக்கிய புள்ளியாக அவரும் இருக்கார். ஸோ அதை ரசிகர்கள் புரிஞ்சிக்காமல் ஒரு அசிங்கமே தன்மானமே இல்லாமல் வந்து இவங்க 2 பேரையும் உயர்த்தி பார்த்து அவர் கரெக்டாக சொல்கிறாரோ இல்லைங்க. ஒரு கோவிலில் யாருங்க பெரிய ஆள்? இறைவன் தான் பெரிய ஆள். அங்கே வந்து நீங்கள் எல்லாரையுமே வந்து அந்த சாமியை பார்க்க வந்திருக்கியா இல்லை அந்த நடிகை பார்க்க வந்திருக்கியா? எப்போவுமே இந்த திருப்பதியில் கூட பார்ப்பாங்க. திருப்பதி அப்பேற்பட்ட கோயில், அங்கே இருக்கிற சாமி பக்தி மொட்டை அடிச்சுட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து புனிதமாக சாப்பிடுவாங்க. அங்கே ஏதாவது ஒரு நடிகர் போயிட்டு வந்தார்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு ஃபாலோ. அது எல்லா நியூஸ்லையும் வரும். சபரிமலையும் அப்படிதான். ஸோ நம்ம நாட்டின் ஜனாதிபதி போகிறாங்க அப்படின்னா வேறு மேட்டருமா, அது வந்து ஒரு நியூஸாக பார்க்கலாம். நீ வந்து ஒரு ஆக்டர்ஸ் போகிறதெல்லாம் வந்து கோயிலில் மாதிரி காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு கேவலமான ஒரு கல்ச்சராக தான் இருக்குது. இப்போ அஜித் அவர்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சரி, அது பேச வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்து பேசுறதோ இல்லை அது ரிலேட்டடாக ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டோ வைக்கிறதோ இருக்கவே இருக்காது. படத்துக்கு அப்படி கூட இல்லாத ஒரு ஆள் வந்துட்டு பர்டிகுலரா இந்த விஷயத்துக்காக மட்டும், ஏன்னா நிறைய டைம் கேட்டு கூட அவர் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கல, இல்லை நான் பேச மாட்டேன் பேசுறது இல்லைன்னு. ஆனா இந்த விஷயத்துக்கு மட்டும் அவர் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்றாரு, ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்றப்போ எல்லாருக்கும் டவுட் வர்றது என்னன்னா, இது இவரா பேசுறதா இல்லை இவர் ஏதாவது பார்ட்டி ரிலேட்டடா பேசுறாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இதுக்கு முன்னாடி இதே ஜேர்னலிஸ்ட் தான் நினைக்கிறேன், 3 or 4 months பிஃபோர் அந்த ரேசிங் ட்ராக்ல அந்த ரேஸ்லாம் நடந்து முடிஞ்சப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் ரொம்ப நாள் அப்புறம் கொடுத்த இன்டர்வியூ. சத்தியமா சொல்றேன், அதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பெரும்பான்மை அதை பற்றி ரேசிங் பற்றி தான் பேசியிருப்பார். கொஞ்சம் லைட்டாக வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போடுவார், பார்த்துருக்கீங்களா? என்னோட லைஃப்பில் யாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்கோங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, எனக்காக வந்து அப்படி நிற்காதீங்க, ஆக்டர்ஸ்க்காக இது பண்ணாதீங்க. அது வந்து உள்குத்தான வீடியோ. அந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளும் அரசாங்கத்தோடைய தூண்டுதல் பேரில் வந்து ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஏன்னா கரெக்டாக வந்து விஜய் அரசியலுக்கு வராரு, அஜித் வந்து ரேசிங்க்கு போகிறப்போ தமிழ்நாட்டோட அந்த இது இருக்கு இல்லையா, விளையாட்டுத்துறையோட எம்ப்ளம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் மேலேயும் அவரோட ரேசிங் கியர் மேலேயும் இருக்கும். அப்புறம் வந்து உதயநிதி வந்து மைக்கேல் ஷூமேக்கருக்கு பிறகு அஜித்குமார் தான் சிறந்த கார் ரேசர் அப்படின்னு போடுறதா இருக்கட்டும். அவர் இங்கே நடத்துகிற அந்த F3 ரேஸா F2 ரேஸா அதுக்கு வந்து நம்ம துணை முதல்வர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அமெரிக்கா லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி புகழ்றதா இருக்கட்டும். அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒன்ஸ் விஜய் பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரானோன்னே எப்படி சூர்யாவை லைட்டாக பேக்கப் பண்ணாங்களோ அதே மாதிரி அஜித்தை யூஸ் பண்ணி விஜயை வன்மம் தீர்த்துக்கிறதுக்கு திமுக பண்ணாங்க. இது ஏன் ஒன் வேவாக இருக்கணும்? நீங்கள் என்கிட்ட வந்து எடுத்துக்கிறீங்க கொஞ்சம் பவர், நானும் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், அஜித்தும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் இப்படி வந்து ஒரு ப்ராப்பர் செட்டப் பண்ணி இன்டர்வியூ கொடுக்குறாரு. சரி நீங்கள் கொடுத்துக்கோங்கப்பா, நீங்கள் ஒரு ரேசர், நெக்ஸ்ட் ஹாலிவுட் போகிறீங்க, போய்க்கோங்க, உங்களுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜேர்னலிஸ்ட்டு, சீனியர் ஜூனியர் எவ்வளோ ஜேர்னலிஸ்ட்டு அவரை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக பல வருஷங்களாக காத்திருந்தாங்க, கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் யாருக்கும் ரசிகர்கள் கூட தமிழ்நாட்டில் அவ்வளோவா ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டீங்க, பட் ஃபாரினில் ஈஸியாக எடுத்துப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஜேர்னலிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு டிவி சேனலுக்கோ இல்லை ஒரு FM ஸ்டேஷனுக்கோ இல்லை ஒரு பத்திரிக்கைக்கோ இல்லை யூடியூப் சேனலுக்கோ நீங்கள் பேட்டி கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நேஷ்னல் ஜேர்னலிஸ்ட்க்கு தான் கொடுப்பீங்க. இது என்னங்க எனக்கு புரியவே இல்லை. இது பிளான் பண்ண மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் நோட் பண்ணி தான் இதை ஜஸ்ட் ஓகே அஜித் வந்து வாட் அ கோட்டில் வாட் அ சூட்டில் ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்க்க முடியாது. தி அதர் சைடும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தேகிச்சு பார்க்கணும். அதுதான் அடுத்து நான் கேட்கலான்ட்டு இருந்தேன். தமிழில் வந்துட்டு எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் அவர் வந்துட்டு இருக்கிற எந்த ஒரு அவார்ட் ஷோடு இல்லை அவர் நடித்த ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படின்னா கூட அவர் வரது கிடையாது. ஆனால் நேஷனல் டெலிவிஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எப்பப்போ இன்டர்வியூஸ் கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு தான் இருக்காரு. இவர் இப்போ பேசுகிறப்போ சொன்னது என்னென்னா இண்டஸ்ட்ரிக்கு இந்த விஷயத்தால் கெட்ட பேர் வருது அப்படின்ட்டு பேசுகிறார். அப்படின்னா அப்போ
அப்போ இவரும் தொடர்ந்து எத்தனை பேர் கேட்டாலும் இன்டர்வியூ கொடுக்கல, எந்த ஒரு விஷயமும் தமிழ்நாட்டுல வந்துட்டு கனெக்டடா இல்லன்றப்போ அவர் எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை மதிக்கிறாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர்ஷன்மா இது எப்படின்னா அப்படி சொல்றது, நம்மள ஒரு மாதிரி வந்து ரொம்ப கீழா பாக்குறாரோ தமிழ்நாட்டு ரசிகர்களையும் தமிழ் சினிமாவையும், இல்ல பேசிக்காவே இதை எப்படி நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து புரியல. அவருக்கு எலீட்டா வந்து மேல போய் கொடுப்பாராம், பட் இங்க வந்து கொடுக்க மாட்டாரு. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷனா மட்டும்தான் நீங்கள் கோலிவுட்டை பார்க்குறீங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க, அதுக்காக மெனக்கெட்டு இருக்கீங்க அப்படிலாம் தெரியல. அவர் வந்து நீங்கள் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் சரியா, அது ரீல்ஸோட ஒரு கம்பைலேஷன்னு சொல்லிட்டா வந்து அவங்களுடைய காட்டுமிராணித்தனமான ஃபேன்ஸ் வந்து கடிக்க தான் வந்தாங்க. அது விஜய் படம் மொக்கனாலும் மொக்க தான், அஜித் படம் மொக்கனாலும் மொக்க தான். மொக்கப்படத்தை மொக்கன்னு தானே சொல்லணும். அந்த படத்தில் என்ன பெருசாக எஃபர்ட் போட்டிருக்காங்க? அந்த அஜித்தோட ரொம்ப கம்மியாக எஃபர்ட் போட்டது அந்த ஒரு படத்தோட டேரக்டர் தான் சரியா. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எங்கள் கலைத்துறை மேலே உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு வந்து அது கேஷ் மில்கிங் மிஷின் மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அப்படி தான் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து கலைத்துறை கொடுத்துருக்கீங்க. அட்லீஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்டார்டிங்கில் நடுவில்லாம் அஜித் நிறைய எஃபர்ட்லாம் போட்டு சில ட்ரைலாம் பண்ணியிருக்காரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அப்படி இருக்கிறப்போ அவர் தமிழ்நாட்டையும் தமிழ் ரசிகர்களையும் அவர் வந்து ஒரு மாதிரி அபோஷனோட ஒரு அருவருப்போடு பார்க்குறாரு அப்படின்னு தோணுது. ஒரு கீழான ஒரு நிலையில் வச்சிருக்காருன்னு தோணுது. ஏன்னா இங்கே ஏன் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஜெயா டிவியில் ஒரு நாளுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க, அது ஒரு ஸ்டாண்டர்ட்க்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் டிவியில் கொடுத்துருக்கீங்க, கோபிநாத் கூட கொடுத்துருக்கீங்க, இன்னொன்று விவேக் கூட கொடுத்துருப்பாரு, இல்லை சந்தானத்து கூட கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் இன்னைக்கு அஜித் பேட்டினா நீங்கள் திருப்பி பார்க்க நேரிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுத்தது அந்த ரேஸில் ட்ராக்ல நின்று கொடுத்தது, அப்புறம் அந்த சிங்கிள் வீடியோ நின்று பேசுனது. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பராக செட்டப் பண்ணி இப்படி ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னா முழுக்க இந்த ஸ்டாம்பீட் சம்மந்தப்பட்ட வேற எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் போயிருக்கலாம். பட் அது வந்துட்டு போகுது அப்படின்னா இப்போது சீமானவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு, எல்லாரை பற்றியும் பேசுகிறாரு. பட் விஜய் வந்து 2 பேச்சு பேசினோன்னே அடுத்த நாள் ஃபுல்லாக நியூஸும் ஆயிடுது. நம்மளும் கேட்குறேன் என்னங்க சீமான் விஜய் பற்றி ஏன் பேசிருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு என்னதான் இன்டர்வியூ முழுக்க பேசியிருந்தாலும் இந்த விஷயம் தான் நீங்கள் டாக் ஆஃப் த மேட்டராக இருக்கலாம். அந்த இன்டர்வியூவை பார்க்கறதுக்கான ரீசனே நீங்கள் கமெண்ட்ஸில் போய் கீழே போய் பாருங்கள். இந்த விஷயத்தை பற்றி தான் எல்லாம் பேசியிருப்பாங்க நிறைய. இப்போ எனக்கு என்ன, இப்போ நீங்கள் அவ்வளோ விஷயம் சொன்னீங்க, எனக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா எப்படி இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, கமெண்ட்ல வந்துட்டு நானா நீயா அப்படின்ற சண்டை நடந்துட்டே தான் இருக்கும். யாரு நான் ஒரு அணில் அப்படின்னு வாங்க, இன்னொரு இதில் என்ன ஒரு ஆமை அப்படின்னு வாங்க. என்ன சொல்றதுனே ஒன்றும் புரியவே இல்லை. இது புரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது ரசிகர்கள் தான். ஃபேன் மென்டாலிட்டி இருந்து வெளில வரணும். ஏற்கனவே வந்து கலைத்துறையை சேர்ந்தவங்க தான், திரைத்துறையை சேர்ந்தவங்க தான். அண்ணாவையும் அப்படி சொல்லலாம், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஆக்டர், நம்ம முதல்வரும் ஒரு ஆக்டர் தான் நினச்சிக்கோங்க. என்னோட சினிமா நாலேஜ் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது. அவரும் ஒரு நல்ல ஆக்டர் தான். ஸோ அவரும் பாருங்க ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் அவருடைய மகன் துணை முதல்வர் ஒரு ஆக்டர் தான். புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறோம் ஒரு ஆக்டர் தான். அண்ணன் சீமானும் சினிமா டைரக்டர் தான். ஸோ நான் நாளைக்கு ஒரு கட்சி தொடங்க போகிறேன், ஆனால் நான் ஆக்டர் இல்லையோ, அதனால் கணக்கில் வராது. சரி ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையோட மயங்கி போய் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ரசிகமான பான்மை இருக்கிறதால தான் இன்றைக்கி நம்ம பேசு பொருளாக இருக்கிறது உங்களோட அரசியல் சார்ந்து இருக்கவங்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம தயவு செய்து அதை விட்டு வெளில வரணும், ரசிக்கலாம், கொண்டாடலாம். நானும் எனக்கு பிடிச்ச ஹீரோ சில்லறையெல்லாம் செதற விடுவேன். பட் எங்கே நிறுத்திக்கணுமோ அங்கே நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். அவர் தலைவா அப்படின்னு கூப்பிட்டு அதுக்காக உங்களை தலைவான்னு நினச்சிலாம் கூப்பிடல, சும்மா ஒரு ஸ்லாங் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன எடுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி லைக் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், அவங்க நம்மள எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காங்க. புரியுதா? அதுதான், அதை புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறது தான் எல்லாரோட விஷயமும். அவங்க அங்க பேசிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃபை பார்த்துருவாங்க. ஆனா இங்க இவங்க அடிச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க. அது எதுவும் நடக்கக்கூடாதுன்றது தான் எல்லாரோட வேண்டுகோளும். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மிக நன்றிமா.